மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 200 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இல்லாட்டா தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் வச்சோன்னா மண் எல்லாம் கீழே இறங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு தக்காளி. வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு மஷ்ரூம் வந்து தோல் மட்டும் மேலே உரிச்சு வச்சுட்டேன். ஸோ எண்ணெய் காஞ்சோடனே ஸ்பைசஸ் 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு சோம்பு சீரகம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கிராஸ் மில்க் போட்டோடனே தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா மசியணும். தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சோண்டு வந்து குழம்புத்தூள், தனியாத்தூள். நான் எப்போவுமே குழம்புத்தூளே 2 ஸ்பூன் போட்டுருவேன். காஷ்மீரி சில்லி தூள், தனியாத்தூள்லாம் ஆட் பண்ணதால் நான் குழம்புத்தூள் வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா மஷ்ரூம்லேயே தண்ணி வரும். உங்களுக்கு வந்து நல்லா செமி கிரேவியாக வேணும்னா அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியில் நீங்கள் குக் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக மஷ்ரூம் குக் ஆகிட்டோன்னே ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்தோம்னா மஷ்ரூம் கிரேவி ரெடி.